ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, நல்ல ஒரு கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். நல்ல காரமாக, நல்ல ஸ்பைஸியாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கார சட்னி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பொருட்கள்லாம் வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த கார சட்னி நல்லெண்ணெயில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. கடுகு உங்களுக்கு சேர்க்க வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். எனக்கு கடுகு சேர்த்து சட்னி அரைக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போது இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே எண்ணெயில் ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் வெங்காயம், சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போது பூண்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், பூண்டோட கலர் ஒரு மாதிரி எல்லோ கலராக சேஞ்ச் ஆகிருக்கா. இந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் சேர்க்கும் போது இன்னுமே காரம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வெங்காயம் அண்டு பூண்டை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா வத்தல் சேர்த்துக்கலாம். நான் இந்த கார சட்னிக்கு ஒரு 8 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்தன்மையை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம பூண்டுலேயும் வெங்காயத்துலேயும் ஏற்கனவே காரம் இருக்கும், அதனால் எனக்கு ஒரு 8 வெங்காயம் போதும். இப்போது இதே எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா லைட்டாக நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ தக்காளி நம்ம எடுத்துடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு துண்டு புளி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா புளி சேர்க்க தேவையில்ல. நான் இன்றைக்கி புளி சேர்க்காமலே பண்ணியிருக்கேன். இப்போது சட்னி நான் தாளிச்சிக்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிச்சிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தாளித்து தான் சாப்பிட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் நம்ம ஆல்ரெடி கடாய் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் மீதமான எண்ணெயிலே பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிக்கும் போது ரொம்ப காரமாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எண்ணெய் சேர்க்குறனால கொஞ்சம் உரப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான். பார்க்கவே பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நல்லா இட்லிக்கெலாம், சூடான இட்லிக்கெலாம் நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளாவது இந்த கார சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.